Good morning everyone. Today we are going to learn a poem from Unit 2. The topic is Confessions of a Born Spectator. Confessions அப்படின்னா வாக்குமூலம். Born Spectatorனா பிறந்ததே வந்துட்டு ஆடியன்ஸாக இருக்கிறதுக்காக பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம பார்ன் ஸ்பெக்டேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆடியன்ஸுடைய வாக்குமூலம் எப்படி இருக்கும், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றதை அந்த போமில் லேர்ன் பண்ண போகிறோம். Let's see the stanza 1. One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. This one the prize ring hates to enter. That one becomes a tackle or center. I am just glad as glad can be that I am not them, that they are not me. அதாவது இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம், இன்ஃபென்ட்னா குழந்தை இல்லைங்களா, க்ரோஸ் அப்னா வளருது, ஜாக்கின்னா ஹார்ஸ் ரைடர். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது ஹார்ஸ் ரைடராக ஃப்யூச்சரில் வருது. மற்றொரு குழந்தை வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராகவோ இல்லை ஹாக்கி பிளேயராகவோ வருது, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வருது. திஸ் ஒன்ன்றது அனதர் ஒன். அது வந்துட்டு அந்த இன்னொரு குழந்தை வந்துட்டு பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாக்ஸிங் ரிங், அந்த ப்ரைஸ் ரிங் அப்படின்றது அந்த பாக்ஸிங் ரிங், இந்த சண்டை போடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ரிங் தான். ஸோ ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு அந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே வந்துட்டு போய் சண்டை போடுறது வந்துட்டு வெறுக்குது, ஹேட்ஸ் டு என்டர். இன்னும் மற்ற சிலைகள் வந்துட்டு டேக்கிள் ஆர் சென்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் ஒன் பிகம்ஸ் அ டேக்கிள் ஆர் சென்டர். இன்னும் சில குழந்தைகள் வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு அந்த டேக்லிங் பொசிஷன்லேயோ இல்லை சென்டர் பொசிஷன்லேயோ வந்துட்டு இருந்து விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வருது. ஸோ இந்த 4 லைன்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை வந்துட்டு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி தட் ஐ எம் நாட் தேம், தட் தே ஆர் நாட் மீ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெக்டேட்டர், ஆடியன்ஸாக இருக்கார். சரிங்களா? ஸோ ஒரு குழந்தை ஹார்ஸ் ரைடராக வருது, ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக வருது, ஆனதர் ஒன் வந்துட்டு பாக்ஸராக கூட வருது, ஒரு சில குழந்தைகள் பாக்ஸராக வர்றதை வெறுக்குது இல்லைங்களா. ஸோ இவரோட லைஃப் என்னன்னு பார்த்தோம்னா, ஹீ இஸ் அன் ஆடியன்ஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி. கிளாட்னா ஹாப்பி இல்லைங்களா. ஸோ நான் ரொம்பவும் முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆடியன்ஸாக இருக்கிறதுலையே நான் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் நாட் தேம், தே ஆர் நாட் மீ. அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன் வந்துட்டு இவர் மாதிரி ஒரு ஆடியன்ஸாக வந்து உட்கார முடியாது, இந்த ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய இந்த பர்சன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஆடியன்ஸுடைய வாழ்க்கையே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாரு. சி செகண்ட் ஸ்டான்ஸா. With all my heart I do admire athletes who sweat for fun or hire, who take field in gaudy pomp and maim each other as they roam. My limp and bashful spirit feeds on other people's heroic deeds. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மையர். அட்மையர்னா வியத்தல். ஸோ ஆச்சரியப்படுறது, வியந்து போகிறது, இல்லை அதை அப்ரிசியேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் ஹோல் ஹார்ட்டடாக வந்துட்டு அப்ரிசியேட் பண்ணுறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அத்லெட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர். ஸோ நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவும் ஹார்டாக விளையாடக்கூடிய அத்லெட்ஸை வந்துட்டு இவர் பாராட்டுறாரு, அவர் விளையாடுறதை பார்த்து வியந்து போகிறாரு. ஆர் ஹையர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த ரிவார்டுக்காக விளையாடக்கூடியது தான் நம்ம ஹையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்காகவோ இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய ரிவார்டு ஸ்பான்சர்ஷிப்காகவோ அவங்க விளையாடுறாங்க, அதை பார்த்து நான் வியந்து போகிறேன். ஹூ டேக் ஃபீல்ட் இன் காடி பாம்ப் அண்ட் மெயின் ஈச் அதர் ஆஸ் தே ரோம்ப். அந்த கிரவுண்டில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்பவும் கரடு முரடாக விளையாடுறாங்க. அப்படி விளையாடும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆரவாரமாக விளையாடும்போது சில காயங்கள் ஏற்படுது இல்லைங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னா வந்துட்டு ஓடி ஆடி விளையாடும்போது அந்த ஃபுட்பால் எட்டி எதுக்குமே கீழே விழலாம், கையில் காலில் அடிப்படலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி பயங்கரமாக அடிபட்டு ஹார்டாக விளையாண்டுருக்காங்க. அப்படியெல்லாம் கரடு முரடாக விளையாண்டுருக்கும்போது இந்த போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, மை லிம்ப் அண்ட் பேஸ்ஃபுல் ஸ்பிரிட் ஃபீட்ஸ். அதாவது லிம்ப் அண்ட் பேஸ்ஃபுல்னால் இந்த ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய அந்த
பர்சன் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவும் ஷை டைப். அந்த பாண்ட் ஸ்பெக்டேட்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு ரொம்பவும் ஷை டைப். அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் இப்படி விளையாட முடியல அப்படின்ற ஈகோ அவருக்குள்ளே இருக்குது. பட் அந்த பிளேயர்ஸ் விளையாடக்கூடியதை பார்த்து அவருடைய ஈகோவுக்கு தீனி போட்டுக்கிறாரு. அதாவது என்னால் அப்படி விளையாட முடியல அப்படின்னாலும் அவங்க விளையாடுறத பார்க்கும்போது எனக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு வெறித்தனமாக விளையாண்டு அவங்க பண்ணக்கூடிய சில ஹீரோயிக் டீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய அவருக்கு வந்துட்டு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்றது தான் போய்ட் சொல்கிறாரு. லெட்ஸ் see the stanza 3. Now A runs 90 yards to score. B knocks the champion to the floor. Cracking vertebrae and spines, lashes his steed across the line. You would think my ego it would please to swap positions with one of these. அதாவது இப்போது ஏ அப்படின்ற ஒரு வீரர் வந்துட்டு 90 yards வந்துட்டு ஓடுறாரு. பி அப்படிங்கிறவரை வந்துட்டு கீழே தரையில் தள்ளி விடுறாரு. ஸோ 90 yards ரீச் பண்ண ஏ அப்படின்ற ரன்னரை வந்துட்டு பி அப்படின்ற ரன்னர் வந்துட்டு இடித்து கீழே தள்ளிடுறாரு. ஸோ அந்த கீழே விழுந்ததில் வந்துட்டு அவங்களுடைய கிராட்டிங் வெர்டிப்ரே அண்ட் ஸ்பைன்ஸ். வெர்டிப்ரே அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அவருடைய முதுகெலும்பு, அடுத்து ஸ்பைன்ஸ்னால் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விலா எலும்பு தண்டு உடம்பு சொல்லுவோம் இல்லைங்களா அது. ஸோ முதுகெலும்பும் தண்டு உடம்பும் கீழே விழுந்ததுனால உடையுது. இருந்தாலும் லேசஸ் ஸ்டீட்ஸ் அந்த கையில் இருக்கக்கூடிய குதிரையினுடைய வாட் இஸ் தட் அந்த சவுக்கு இருக்கும் இல்லைங்களா, கையில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கச்சை மாதிரி. ஸோ அதை அடித்து குதிரையை வந்து முன்னோக்கி போக வைக்கிறாங்க. ஸோ கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஹார்ஸை கண்டினியூஸாக ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ வுட் திங்க் மை ஈகோ இட் வுட் ப்ளீஸ் டு ஸ்வாப் பொசிஷன்ஸ் வித் ஒன் ஆஃப் தீஸ். அதாவது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த என்னுடைய ஈகோ வந்துட்டு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த சீனை பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலேயும் வந்துட்டு தன்னுடைய ஆடியன்ஸுடைய மனசில் தன்னுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன தோணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ கீழே விழுந்தும் திரும்பவும் வந்துட்டு அந்த ஹார்ஸை கண்டினியூஸாக ரைட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ ஹீரோயிக் டீட் இல்லைங்களா. அதை பார்க்கவே ரொம்பவும் ஹீரோயிக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதா? நான் ஏன் இங்கே ஆடியன்ஸாக உட்காந்துட்ருக்கேன்? நான் வந்துட்டு இந்த மாதிரி கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு அந்த ஹார்ஸ் ரைட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ பொசிஷனில் நான் இருக்கலாமே அப்படின்றது தான் அவருடைய மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ ஸ்வாப் அப்படின்னு கூட ஸ்வாப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ அந்த ஏ அப்படின்ற ஹார்ஸ் ரைடரை வந்துட்டு ஆடியன்ஸ் பொசிஷனை கொடுத்துட்டு இந்த ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ஸ்பெக்டேட்டர் வந்துட்டு ஏன் நான் அந்த ஹீரோயிக் டீட்ஸை செய்ய நான் அந்த ஹார்ஸ் மேலே இருக்கக்கூடாது, எல்லோரும் எனக்காக ஏன் கைத்தட்டக்கூடாது அப்படின்றது தான் இவருடைய மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஹிம்செல்ஃப் வித் தட் ஹார்ஸ் ரைடர். ஸோ அதாவது ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, நான் ஏன் இவரை சக்ஸஸையே நான் நின்று ஆடியன்ஸாக பார்த்துட்ருக்கணும், நான் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் கைத்தட்டலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அப்படி தான் அந்த ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் இருக்குது. லெட்ஸ் see the stanza 4. Well, ego it might be pleased, but jealous athletes play so rough. They do not ever in their dealings consider one another's feelings. I am glad that when my struggle begins, twixt prudence and ego, prudence wins. அதாவது நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், வெல் ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ்டு, அந்த சுச்சுவேஷனை பார்த்தோன்னே என்னுடைய கர்வம் வந்துட்டு திருப்தி அடைஞ்சிருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த விளையாட்டு வீரரை பார்த்த உடனே வந்துட்டு என்னுடைய ஈகோ வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கும், ஹாப்பி ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கலாம். ஆமாம், நான் அவருடைய பொசிஷனை ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி இருந்தாலும் அடுத்த சுச்சுவேஷன்லேயே பாருங்கள், ஜெலஸ் அத்லெட்ஸ் ப்ளே ஸோ ரஃப். அந்த கிரவுண்டில் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி சொல்கிறாரு, அத்லெட்ஸ் சரிங்களா. பொறாமை நேரில் அந்த அத்லெட்ஸ் வந்துட்டு பயங்கர ரஃப்பாக விளையாடுறாங்க. they do not ever in their dealings consider one another's feelings. எல்லாருமே தான் விளையாட்டி ஜெயிக்கணும்னு தான் விளையாடுறாங்களே தவிர அந்த ஆப்போனண்ட் பிளேயர்ஸோடைய மைண்டை
அந்த ஆப்போனன்ட் பிளேயர்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறது கூட கிடையாது. அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு நினச்சி கூட பார்க்குறது இல்லை. ஸோ ஆப்போனண்ட் வந்துட்டு நான் கூட விளையாடினாலும் அவங்கள அடித்து கீழே தள்ளுறது அந்த மாதிரி அவங்கள காயப்படுத்துறது எல்லாமே இருக்குது. அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு நினைக்கிறதில்ல. தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் மற்றவங்கள காயப்படுத்தி விளையாடுறாங்க அப்படின்னு இவர் ஆடியன்ஸாக இருந்துட்டு பார்த்து சொல்கிறாரு நமக்கு. ஐ எம் கிளாட் தட் வென் மை ஸ்ட்ரகிள் பிகின்ஸ் ட்விக்ஸ்ட் ப்ரூடன்ஸ் அண்ட் ஈகோ ப்ரூடன்ஸ் வின்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு இவருடைய பொசிஷனை அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இப்படி அடித்து கீழே தள்ளி இதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இதெல்லாம் பார்க்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் ரெண்டு விஷயம் யோசிக்கிறார். ப்ரூடன்ஸ் அண்ட் ஈகோ. ப்ரூடன்ஸ் அப்படின்னா விஸ்டம், புத்திசாலித்தனம். ஈகோ அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சில நான் ஜெயிக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள். ஸோ இது ரெண்டுமே அவருக்குள்ளே இருக்குது. இது ரெண்டுலேயும் எது ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈகோன்னா வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவருடைய பொசிஷனுக்கு போய் அங்கே அடித்து காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஈகோ. ப்ரூடன்ஸ் அப்படின்னா அங்கே போனால் அடிபடும், இந்த மாதிரிலாம் ஆகும், கை கால்லாம் போகும், ரத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கும்போது வந்துட்டு ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய அந்த நபருடைய மைண்ட் செட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, விஸ்டம், அந்த ப்ரூடன்ஸு தான் பயன்படுத்துது. சரி, நான் அங்கே போகலை, என்னோடய ஈகோவை சைலண்ட்டாக ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் ஆடியன்ஸாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாரு. அதனால் ப்ரூடன்ஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூடன்ஸ்னால் விஸ்டம், புத்திசாலித்தனம். ஸோ ரெண்டு விதமாகவும் யோசிக்கிறாரு. கடைசி அவருடைய புத்திசாலித்தனம் தான் வின் ஆகுது. அவர் ஆடியன்ஸோடைய லைஃபே போதும் அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒருத்தர் ஃபீலிங்ஸை வந்துட்டு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வின் பண்ணுவாங்க, கீழே விடும், அடிப்படும். ஸோ அவருடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய அந்த நபர் ஆடியன்ஸாகவே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நினச்சார்னா, அந்த சக்ஸஸ் வரும்போது எல்லோரும் கை தட்டும்போது நான் அவருடைய பொசிஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் திரும்ப எனக்கு இந்த பொசிஷனே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Let's see the stanza 5. When swollen eye meets knurled fist, when snaps the knee and cracks the wrist, when officialdom demands, is there a doctor in the stands? My soul in true thanksgiving speaks for this modest of physics. So stanza 5ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்வாலன் அப்படின்னா வீக்கம். ஸோ கீழே விழுந்து அடிபட்டு என்னுடைய கன்னங்கள் வீங்குது. இதை எதை பற்றி சொல்கிறேன்னா, அந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே நடக்கக்கூடியது. அப்படி பாக்ஸிங் பண்ணும்போது என்னுடைய கண்ணில் அடிபட்டு அந்த ஐ வந்துட்டு ஸ்வாலன் ஆகுது, வீக்கமாகுது. மீட்ஸ் நார்லடு ஃபிஸ்ட் வென் ஸ்னாப்ஸ் த நீ அண்ட் கிராக்ஸ் த ரிஸ்ட். அதாவது அவருடைய கை முட்டி உடையுது, கால் முழங்கால்லையும் உடையுது. அண்டு கிராக்ஸ் த ரிஸ்ட், மணிக்கட்டுலேயும் வந்துட்டு கிராக்கு, மணிக்கட்டும் உடையுது. அந்த மாதிரி சமயத்தில் கை கால் மணிக்கட்டு கண்ணில் எல்லாம் அடிபடும் போது அந்த வென் அஃபிஷியல்டம் டிமாண்ட்ஸ்னால் கேட்குறது. அஃபிஷியல்டம் அப்படின்றது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அம்பையர், பாக்ஸிங் ரிங்கில் இருக்கக்கூடிய அம்பையர். அந்த அம்பையர் வந்து கேட்பாங்க, இஸ் தேர் அ டாக்டர் இன் த ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேடியம், பாக்ஸிங் ஸ்டேடியம். ஸோ அந்த ஸ்டேடியமில் யாராவது டாக்டர் இருக்கீங்களா, அவர் கை கால்லாம் உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி போய் கேட்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மை சோல் இன் ட்ரூ தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ் ஃபார் திஸ் மாடஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ரிங்குக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்துட்டு 6 பேக் வச்சுருந்தாலும், பெரிய பெரிய ஆர்ம்ஸ் வச்சுருந்தாலும், சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருந்தாலும், இப்படியெல்லாம் அடிப்படுறதை பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அவருடைய ஆன்மம் வந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஃபார் திஸ் மாடஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், எனக்கு இந்த சாதாரண உடல் அமைப்பை கொடுத்து ஆடியன்ஸாக உட்கார வச்சதுக்கே நன்றி அப்படின்னு அவருடைய மைண்ட் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கு. சப்போஸ் எனக்கு அவங்கள மாதிரி இந்த 6 பேக்கோ பெரிய பெரிய ஆர்ம்ஸோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நானும் சண்டை போட்டு அதெல்லாம் உடச்சிட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ அதனால் இந்த சாதாரண உடல் அமைப்பு கொடுத்ததுக்கே நன்றி அப்படின்னு இவருடைய சோல் சொல்லுது. Let's see stanza 6. Athletes, I'll drink to you or eat with you or anything expect compete with you. Buy tickets worth their radium towards you gamble in the stadium and reassure myself anew that you're not me and I'm not you.
ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால் அந்த ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அத்லெட்ஸ் ஐ வில் ட்ரிங்க் டு யூ ஆர் ஈட் வித் யூ ஆர் எனிதிங் எக்ஸப்ட் காம்பீட் வித் யூ. அதாவது நான் உங்களோட சேர்ந்து அந்த பிளேயர்ஸ் கூட சேர்ந்து இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவார், சாப்பிடுவார், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரிங்க் பண்ணலாம் இல்லை சாப்பிட்லாம், ரெண்டில் ஒன்று கூட நான் பண்ணுவேன். எக்ஸப்ட் காம்பீட் வித் யூ, ஆனால் அவங்களோட வந்துட்டு நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பை டிக்கெட்ஸ் ஒர்த் தேர் ரேடியம் டு வாட்ச் யூ கேம்பிள் இன் தி ஸ்டேடியம். அதாவது நான் வந்துட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான டிக்கெட் வாங்கிட்டு நான் வந்துட்டு நீங்கள் விளையாடுறத பார்க்க ஸ்டேடியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரீஅஸ்யூர் மை செல்ஃப் அன்யூ தட் யூ ஆர் நாட் மீ அண்ட் ஐ எம் நாட் யூ. ஸோ திரும்பவும் நான் என்னோடய செல்ஃபை வந்துட்டு ரீஅஸ்யூர் மை செல்ஃப்னு சொல்கிறாரு. அதாவது என்ன நானே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறேன். தட் யூ ஆர் நாட் மீ அண்ட் ஐ எம் நாட் யூ. நான் வந்துட்டு நீங்களா இல்லை, நீங்கள் வந்துட்டு நானா இல்லை. ஸோ ஆஸ் அ ஆடியன்ஸ் ஐ ஜஸ்ட் பி அன் ஆடியன்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அ ஸ்போர்ட்ஸ்மேன் ஆர் பாக்ஸர் அப்படின்னு தான் ஃபைனலாக சொல்கிறாரு. ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்றது இந்த போம் லைன்ஸில் ஆக்டன் நேஷ் அப்படின்ற பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் வின் பண்ணும்போது நான் அந்த பிளேயர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே அந்த பிளேயர்ஸ் தோத்துட்டாங்க, அடிபட்டுருச்சு, கை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஆடியன்ஸுடைய மைண்டு என்ன யோசிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல வேளை நான் ஆடியன்ஸாகவே பிறந்துட்டேன், நான் வந்து ஒரு பாக்ஸராகவோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாவோ பிறக்கலை, அப்படி பிறந்திருந்தா இப்படியெல்லாம் அடிபட்டிருக்கோம். ஸோ இவருடைய சோல் வந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுது, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆடியன்ஸ் வாழ்க்கை கொடுத்ததுக்கே நன்றி அப்படின்றத இவருடைய சோல் வந்துட்டு இவர்கிட்ட பேசுது. ஓகே, தட்ஸ் ஆல் த poem lines. Let's see the rhyming scheme of these poem lines. இந்த போமில் இருக்கக்கூடிய சில லைன்ஸ் பார்க்கலாம். See the first one. I am just glad as glad can be. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு லைனில் வந்துட்டு as like யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே that is none other than simile. ஸோ அந்த poetic devices வேறு எதுவுமே இல்லை, simile தான். ஸோ இங்கே as glad அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ as யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் simile. My soul in true thanksgiving speaks. இதை வந்துட்டு பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ பர்சன் அந்த நபருடைய குவாலிட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் பர்சனிஃபிகேஷன். மை சோல்னா ஆன்மா. இன் ட்ரூ தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ். ஸோ ஆன்மா பேசாது, ஒரு பர்சன் பேசுவோம் இல்லைங்களா. ஸோ பேசுகிறது வந்துட்டு ஒரு பர்சனால் தான் பேச முடியும். இந்த இடத்துல ஆன்மா பேச முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. என்னுடைய ஆன்மா பேசுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறதால அந்த சோல் ஆன்மாவுக்கு வந்துட்டு அந்த பர்சன் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ this line is personification. When snaps the knee and cracks the wrist. இதில் பார்த்தோம் அப்படின்னா snaps அப்படின்றது என்னென்ன, snaps the knee அந்த முழங்கால் உடையக்கூடிய சவுண்டு snap அப்படின்றதும், cracks the wrist மணிக்கட்டு உடையக்கூடிய அந்த crack சவுண்டு, snap and crack இந்த ரெண்டுமே சவுண்டிங் வேர்ட்ஸ் இல்லைங்களா, அந்த சவுண்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ போம் லைன்ஸில் ஏதாவது சவுண்டை ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லைனை வந்துட்டு நம்ம அனமோட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் the poetic devices used here is onomatopoeia. ஸோ இந்த poem linesல இருக்கக்கூடியது அவ்வளோதான். Okay guys, I hope you understood the poem lines and its meanings. Let's discuss some other new topic in the next session. Thank you.